ஹலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் பார்க்க போகிற டாபிக் AWS Lambda and the serverless framework. ஓகேங்களா, இந்த AWS Lambda and the serverless framework அப்படின்றது என்னன்றது இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிகிற மாதிரி நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு AWS Lambda அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஒரு பேக்எண்ட் அப்ளிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் PHP, Node.js, Java, .NET இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய்ட்டு நீங்கள் ஹோஸ்ட் பண்ணணும், டெப்ளாய் பண்ணணும். இது ஒரு சர்வரில் நீங்கள் டெப்ளாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இந்த AWS Lambda அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு விர்ச்சுவல் சர்வர் இல்லாமல் ஒரு விர்ச்சுவல் ஃபங்க்ஷன்ஸில் நீங்கள் போய்ட்டு டிப்ளாய் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது எப்படின்றத பார்க்கலாம். அண்ட் த சர்வர்லெஸ் ஃப்ரேம்வொர்க் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சர்வர்லெஸ்லேயே அந்த வேர்ட்லேயே உங்களுக்கு மீனிங் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ சர்வர் இல்லாமல் நம்ம எப்படி அதை டிப்ளாய் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். வாட் இஸ் AWS? ஓகேங்களா, ஆக்சுவலி இந்த லேம்டாவை ப்ரொவைட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா AWS, அதாவது அமேசான் வெப் சர்வீசஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா AWS இஸ் அ க்ளவுட் ப்ரொவைடர். ஓகேங்களா, அமேசான் வெப் சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஓன் ஷாப்பிங் அப்ளிகேஷன் இருக்குது, அமேசான் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி அவங்களோட ஓன் க்ளவுட் ப்ரொவைடர் உண்டான பேர் தான் AWS. ஓகேங்களா, அவங்க ஒரு க்ளவுட் ப்ரொவைடர், ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க. க்ளவுடில் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க. அதாவது இப்போது விர்ச்சுவல் சர்வர்ஸ், டொமைன் நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுட் பார்ட்டிஷனர், இந்த மாதிரி நிறைய கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அதாவது க்ளவுடுக்கு உண்டான சொல்யூஷன்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. செகண்ட் பாயிண்ட், தே ப்ரொவைட் யூ வித் சர்வர்ஸ் அண்ட் சர்வீசஸ் தட் யூ கேன் யூஸ் ஆன் டிமாண்ட் அண்ட் ஸ்கேல் ஈஸிலி. ஓகேங்களா, அதாவது சேம் அதே தான். அவங்க உங்களுக்கு சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, சர்வர்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சர்வீசஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் சென்ட் பண்ணுறது, ஒரு டொமைன் நேம் வாங்கி ஒரு NGINX சர்வரோ இல்லை வேர்ட்ப்ரெஸ்ஸோ ஆன் த ஸ்பாட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். cPanels இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதாவது க்ளவுட் பிளாட்ஃபார்மில் என்னென்ன இருக்கோ எல்லா சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்டு விர்ச்சுவல் ப்ரைவேட் சர்வர்ஸ் அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு தனி சர்வீஸை அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, தேர்ட் பாயிண்ட், AWS ஹேஸ் ரெவல்யூஷனைஸ்ட் IT ஓவர் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு புரட்சியே AWS இந்த க்ளவுடில் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா AWS வந்ததுக்கப்புறம் நிறைய ஒர்க் டெவலப்பர்ஸுக்கு ரொம்ப ஈஸியாகிருச்சு. அது ஃபார் எக்ஸாம்பிள் AWS Lambda, Cognito, அதுக்கப்புறம் API கேட்வே, இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்தது, AWS பவர்ஸ் சம் ஆஃப் த பிக்கெஸ்ட் வெப்சைட்ஸ் இன் த வேர்ல்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நெட்ஃப்ளிக்ஸ். இந்த நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான ஒரு இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெப் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணுறது. ஓகேங்களா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது AWS தான் பவர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அடுத்த பாயிண்ட், they introduced AWS Lambda a few years ago, November 2014 தான் பார்த்திங்க அப்படின்னா AWS Lambda இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதுதான் வாட் இஸ் AWS அப்படின்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா why AWS Lambda. ஓகேங்களா, லேம்டா வரத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான் ஒரு விர்ச்சுவல் சர்வர். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லினக்ஸ் மிஷின் ஒரு விண்டோஸ் மிஷின் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் ஒரு அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் ரன் பண்ணுறீங்கல்ல. ஓகேங்களா, அது உங்களுக்கு மட்டும் விசிபிலிட்டியாக இருக்கும், உங்களுக்கு மட்டும் ஆக்சசிபிளாக இருக்கும். ஓகேங்களா, பட் விர்ச்சுவல் சர்வர்ஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இப்போது AWS ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் GoDaddy இந்த மாதிரி நிறைய ப்ரொவைடர்ஸ் உங்களுக்கு விர்ச்சுவல் சர்வர்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதுதான் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, விர்ச்சுவல் சர்வர்ஸ் இந்த க்ளவுட் உங்களுக்கு ஒரு மிஷினை அலாட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் RAM அண்ட் CPU பார்த்திங்க அப்படின்னா லிமிட்டடாக தான் உங்களுக்கு அந்த விர்ச்சுவல் சர்வரில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த விர்ச்சுவல் சர்வர் என்ன பண்ணணும், நீங்கள் கண்டினியூஸாக ரன் பண்ணியே ஆகணும். லிமிட்டட் RAM அண்ட் லிமிட்டட் CPU தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஹை கான்ஃபிகரேஷன் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்ஜெட் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பர் மந்த்தே பார்த்திங்கன்னா $150 அந்த மாதிரி உங்கள்கிட்ட ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுவாங்க வித்
2 GB ஆர் 3 GB 4 GB ரேமுக்கே வந்து அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஃபோர்த் பாயிண்டிங், ஸ்கேலிங் மீன்ஸ் பீயிங் ஏபிள் டு ஆட் ஆர் ரிமூவ் சர்வர்ஸ். அதாவது ஸ்கேலிங் அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்வரை வந்து ரிமூவ் பண்ணுறது ஆட் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு டைமும் வந்து கான்ஃபிகர் பண்ணி ஓகேங்களா ஸ்கேல் அப் ஸ்கேல் டவுன் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா. இன்கேஸ் ஃபார் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து CentOS இருக்குது, திடீர்னு லினக்ஸ் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து பழைய சர்வரை வந்து ஸ்கேல் டவுன் பண்ணிட்டு உங்களோடது வந்து ஸ்கேல் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சர்வரை ஆட் பண்ணுறதோ ரிமூவ் பண்ணுறதுமே வந்து ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டான ஒன்றுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 4 பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா விர்ச்சுவல் சர்வர்ஸ் எக்ஸிஸ்டிங் மெத்தட். இப்போது இந்த மெத்தட்லேருந்து லேம்டா என்ன டிஃபர் ஆகிருக்கு அப்படின்றத அடுத்த 4 ஸ்டெப்ஸில் பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு விர்ச்சுவல் ஃபங்க்ஷன்ஸ். மேலே பார்த்தீங்க அப்படின்னா விர்ச்சுவல் சர்வர்ஸ், அதாவது ஒரு சர்வரையே நீங்கள் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஒரு விர்ச்சுவல் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் எழுதி நீங்கள் வந்து அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா நோ சர்வர்ஸ் டு மேனேஜ், அதாவது நீங்கள் சர்வரை மேனேஜ் பண்ணணுன்றதில்ல. இன்கேஸ் ஒரு எரர் அடிக்குது, இன்கேஸ் ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது அப்படின்னா விர்ச்சுவல் சர்வர்ஸ் வந்து டவுன் ஆயிரும். ஸோ அந்த டைமில் உங்கள் APIs உங்களோட சர்வர் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும். பட் விர்ச்சுவல் ஃபங்க்ஷன்ஸில் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து அப்லோட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஸ்கேலப் ஆகிட்டு எரர்ஸ் பக்ஸ் எது இருந்தாலும் அதை வந்து அதுவே மேனேஜ் பண்ணி அது வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிக்கும். ஓகேங்களா. அதான் ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு லிமிட்டட் பை டைம் ஷார்ட் எக்ஸிக்யூஷன்ஸ். அதாவது நீங்கள் ஒரு லேம்டா ஃபங்க்ஷன்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா 2 or 3 செகண்ட்ஸில் வந்து எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி எழுதணும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து உங்களோட கம்ப்யூட் டைம் எல்லாமே வந்து சேவ் ஆகுது. ரெண்டாவது ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு கிளைண்ட் வந்து ஒரு API ஹிட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஷார்ட் எக்ஸிக்யூஷனில் வந்து எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெட்வொர்க்கிங் சைடு வந்து லேம்டா ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தேர்ட் பாயிண்ட் ரன் ஆன் டிமாண்ட். இதுதான் மெயின் பாயிண்ட். ஓகேங்களா. இந்த ரன் ஆன் டிமாண்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதே விர்ச்சுவல் சர்வர் பழைய மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா எனி டைம் ரன்னிங்லேயே இருக்கும். ஓகேங்களா. இதில் வந்து அப்படி கிடையாது. இப்போ வந்து ஒரு API ஹிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த API ஹிட் பண்ணுறதுலேருந்து ஒரு 2 செகண்ட்ஸ் அந்த API வந்து எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதோட அந்த சர்வர் வந்து ஐடியல் ஸ்டேஜுக்கு போயிடும். அதாவது எந்த வேலையும் செய்யாது, சைலண்ட்டாக வந்து ஐடியல் ஸ்டேஜுக்கு போயிடும். மறுபடியும் வந்து இன்னொரு API ஹிட் ரெக்வெஸ்ட் வருது அப்படின்ற பட்சத்தில் மறுபடியும் அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் மட்டும் உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற டைமில் வந்து உங்களோட சர்வர் வந்து ஐடியல் ஸ்டேஜில் இருக்கும். எத்தனை தடவை ரெக்வெஸ்ட் வருதோ அதுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து விர்ச்சுவல் சர்வருக்கு மந்த்லி ஒரு $150 வந்து நீங்கள் பே பண்ணுறீங்கன்னு வைங்களேன். இதில் வந்து மந்த்லி வந்து $1 கூட நீங்கள் பே பண்ண மாட்டீங்க. ஸோ அந்தளவுக்கு சீப். அதுதான் ரன் ஆன் டிமாண்ட். இதுதான் மெயின் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸ்கேலிங் இஸ் ஆட்டோமேட்டட். அதான் சொன்னோம்ல, நீங்கள் ஆட் பண்ணி ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை சர்வர்ஸை. ஒரு டைம் வந்து நீங்கள் ஸ்கேலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேலிங்லேயே இருக்கும். ஓகேங்களா. இதுதான் ஏன் நம்ம வந்து AWS Lambda யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு 4 முக்கியமான காரணங்கள். அடுத்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் AWS Lambda. ஃபர்ஸ்ட் ஒன் ஈஸி ப்ரைஸிங். ஓகேங்களா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து நீங்கள் பே பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. நீங்கள் யூஸ் பண்ணாமல் ஒரு 2-3 ரெக்வெஸ்ட் ஒரு 1000 ரெக்வெஸ்ட்டுக்கெல்லாம் வந்து $150 பார்க்குறப்போ அரௌண்ட் வந்து ஒரு 11,000 10 to 11,000 வந்து மந்த்லி பே பண்ணுறீங்கன்னு வைங்களேன். இதுவே வந்து AWS Lambda யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் சொன்னேன்ல ரெக்வெஸ்ட் வரப்போ மட்டும்தான் உங்களோட லேம்டா ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். மற்ற டைமில் வந்து சைலண்ட்டாக வந்து ஸ்லீப் மோடுக்கு போயிடும்னு கூட வச்சுக்கோங்க. மறுபடியும் அடுத்த ரெக்வெஸ்ட் வரப்போ தான் அது வந்து வேக்கப் ஆகும். ஓகேங்களா. அப்படி ஞாபகத்தை வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. அதாவது ஒவ்வொரு ரெக்வெஸ்ட்டு வரப்போ மட்டும்தான் அதோட ரெக்வெஸ்ட்டுக்கும் கம்ப்யூட் டைம். அந்த கம்ப்யூட் டைம் அப்படின்னா ஒரு ரெக்வெஸ்ட் வருது அப்படின்னா அது எவ்வளோ நேரத்தில் எக்ஸிக்யூட் ஆகுது. 1 செகண்டெல்லாம் வந்து ரொம்ப வந்து கஷ்டம். ஒவ்வொரு ரெக்வெஸ்ட் வந்து 1 செகண்ட் டைம் வந்து எக்ஸிக்யூஷனுக்கு எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரேராக தான் நடக்கும். ஓகேங்களா. மில்லி செகண்ட்ஸில் தான் வந்து ஒவ்வொரு API ரெக்வெஸ்ட்டுமே வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா. இப்போ ஒரு API ஹிட் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ஒரு 30 மில்லி செகண்ட்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்துக்கும். ஓகேங்களா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, அதுதான் கம்ப்யூட் டைம். பே பெர் ரெக்வெஸ்ட் அண்ட் கம்ப்யூட் டைம். ஓகேங்களா. அதான் ரெக்வெஸ்ட்டுக்கும் கம்ப்யூட் டைமுக்கும் தகுந்த மாதிரி மட்டும்தான்
நீங்கள் வந்து பே பண்ணுவீங்க. மற்ற சும்மா இருக்கிற நேரத்துலலாம் வந்து நீங்கள் பே பண்ண தேவையில்லை. செகண்ட் பாயிண்ட், ஃபஸ்ட்டில் செகண்ட் பாயிண்ட், ஃப்ரீ டயர் ஆஃப் 1 மில்லியன் ரெக்வெஸ்ட். 1 மில்லியன் ரெக்வெஸ்ட்னால் எவ்வளோ தெரியுங்களா? 10 லட்சம் ரெக்வெஸ்ட்டு. 10 லட்சம் தடவை நீங்கள் ஏபிஐ ஹிட் பண்ணாலுமே வந்து அது வந்து ஃப்ரீ டயரில் வந்து எலிஜிபிலிட்டி ஆகும். அதாவது நீங்கள் அதுக்கு காசு எதுவும் பே பண்ண தேவையில்லை, 0 rupees. ஓகேங்களா? 10 லட்சத்துக்கு மேலே போகிறப்போ அந்த 10 லட்சத்துக்கு மேலே எத்தனை ரெக்வெஸ்ட் ஹிட் ஆகுதோ அதுக்கு மட்டும் பே பண்ணால் போதும். ஓகேங்களா? அடுத்தது 4000 GBs ஆஃப் கம்ப்யூட் டைம். ஓகேங்களா? கம்ப்யூட் டைம் சொன்னால, அதாவது 4 lakh GBs, 4 lakh GBs வந்து கம்ப்யூட் டைம் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. செகண்ட் பாயிண்ட், இன்டெகிரேட்டட் வித் ஹோல் AWS ஸ்டாக். ஓகேங்களா? அதாவது இந்த AWSல வந்து பார்த்திங்கன்னா லேம்டா மட்டும் கிடையாது, லேம்டா மாதிரி நிறைய சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ உங்களுடைய லேம்டா ஃபங்க்ஷனை வந்து AWSல இருக்கிற மற்ற சர்வீசஸோட ஈஸியாக வந்து நீங்கள் வந்து இன்டெகிரேட் பண்ணிக்க முடியும்னு செகண்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட், இன்டெகிரேட்டட் வித் ஸோ மெனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஓகேங்களா? இந்த லேம்டா ஃபங்க்ஷன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் Node.jsல ஒரு லேம்டா ஃபங்க்ஷன் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் பைத்தான்லேயும் எழுதலாம். ஓகேங்களா? ஜாவாலையும் எழுதலாம். ஸோ மெனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து இந்த லேம்டா சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் பாயிண்ட், ஈஸி டு மானிட்டர் த்ரூ AWS CloudWatchன்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம் வந்து எழுதுறீங்க அப்படின்னா console.logன்னு போடுவீங்க. ஓகேங்களா? இதுவே வந்து சர்வராக இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக உங்களோட லாகை வந்து சென்ட்ரலைஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இதே AWSல லேம்டா யூஸ் பண்ணிங்க அப்படின்றப்போ லேம்டாவே வந்து AWSே வந்து உங்களுக்கு வந்து CloudWatch லாக்ஸ் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு ஈஸி சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுவே வந்து மானிட்டர் பண்ணும் உங்கள்கிட்ட என்னென்ன எரர் லாக் அடிக்குது, நீங்கள் ஏதாவது லாக் போட்டிருந்தீங்கனாலும் அதுவும் வரும், வார்னிங், சக்ஸஸ், நீங்கள் கஸ்டமைஸ் லாக் ஏதாவது வேணும்னாலும் டிஃபைன் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பை டிஃபால்ட் என்னென்ன லாக்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து இந்த CloudWatch ஈவெண்ட்ஸு, CloudWatch லாக்ஸ் இது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக அதுவே மானிட்டர் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் எதுவும் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஃபிஃப்த் பாயிண்ட், ஈஸி டு கெட் மோர் ரிசோர்ஸஸ் பெர் ஃபங்க்ஷன். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் வந்து லேம்டா ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 1.5 GB ஆஃப் ரேம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கொடுப்பாங்களான்னு கேட்காதீங்க, இது வந்து ரொம்பவே அதிகம். ஓகேங்களா? 128 MB, 256 MB இவ்வளோ தான் ரேம் வந்து அசைன் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயே வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சிக்ஸ்த் பாயிண்ட், இன்க்ரீஸிங் ரேம் வில் ஆல்சோ இம்ப்ரூவ் CPU அண்ட் நெட்ஒர்க். ஓகேங்களா? இப்போ 128 MB வந்து மினிமம், அதுதான் வந்து லோவர் லெவல். அதிலிருந்து 256, 512, 1024 அண்ட் 2048 இந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? எந்தளவுக்கு நீங்கள் ரேம் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு CPU வந்து இம்ப்ரூவ் ஆகும், நெட்ஒர்க் ஸ்பீடும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? பட் வந்து பேசிக்காக வந்து நீங்கள் ஒரு டெவலப்பரை வந்து நீங்கள் ஃப்ரெஷராக ஜாயின் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க, கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா 128 MB இஸ் மோர் தென் எனஃப். 512 வரைக்கும் நீங்கள் போகலாம். அதுக்கும் காஸ்ட் வந்து ஃப்ரீ தான். நான் வந்து 512 MB தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அடுத்து இதில் வந்து லேம்டாவோட இன்டெக்ரேஷன் வந்து நம்ம பார்த்துருந்தோம் லாஸ்ட் இதில். ஓகேங்களா? அதில் முக்கியமான ஒரு 6 இது நான் சொல்கிறேன். ஒன்று வந்து API கேட்வே, அடுத்து AWS S3, DynamoDB. API கேட்வே அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். இப்போ வந்து ஒரு API என் பாயிண்ட் எழுதுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் IP/users. ஸோ அந்த இடத்துல /users அப்படின்றது ஒரு என் பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா /users/யூசர் ஐடியை வச்சு ஒரு யூசரோட டீட்டெயில் கெட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து API கேட்வே மூலிமா வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஈவன் ஆத்தென்டிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த API கேட்வே மூலிமா நடக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த API கேட்வேன்றது நத்திங் பட் அதாவது உங்களோட ரவுட்டிங்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது. இப்போ நீங்கள் ஒரு ரவுட் வந்து நீங்கள் Node.jsல எழுதுறீங்க. ஓகேங்களா? சேம் கான்செப்ட் தான் API கேட்வே. AWS S3. ஓகேங்களா? S3 அப்படின்றது சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ். அதாவது நீங்கள் ஒரு இமேஜோ, வீடியோவோ, ஒரு ஃபைலோ எதை வேணாலும் நீங்கள் வந்து AWS S3க்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து அந்த பக்கெட்டுக்குள்ளே போடுறப்போ, அதாவது அந்த ஸ்டோரேஜுக்குள்ளே போடுறப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஆக்சஸ் URL வந்து கொடுத்துருவாங்க. அந்த URL மூலிமா நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் அந்த ஃபைலையோ அந்த ஆப்ஜெக்டையும் வந்து நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதாவது வியூ பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணிவிட்டு வியூ பண்ணிக்கலாம். அடுத்து DynamoDBன்றது சேம் SQL NoSQL DB, MongoDB மாதிரி ஒரு DynamoDB. அது வந்து உங்கள் லேம்டா ஃபங்க்ஷன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு டேட்டாபேஸ் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லலாம்.
க்ளவுட் வாட்ச் ஈவெண்ட்ஸ், அதாவது இப்போ க்ரான் ஜாப், அதாவது நீங்கள் ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு இமெயில் ட்ரிகர் ஆகணும், ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும், அதாவது ஆட்டோமேட்டிக்காக வந்து நடக்கணும். ஒரு ஷெடியூல் பண்ணி வச்சுருவீங்க ஒரு ஈவெண்ட்டை, அந்த டைமுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடந்துடணும். ஸோ அதுக்கு வந்து க்ளவுட் வாட்ச் ஈவெண்ட்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது AWS SNS சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீசஸ், அதாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு புஷ் நோட்டிஃபிகேஷன், உங்கள் மொபைலுக்கு ஒரு புஷ் நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும், ஒரு இமெயில் ஆகட்டும், எல்லாம் வந்து இந்த AWS SNS மூலிமா வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது க்ளவுட் வாட்ச் லாக்ஸ். இந்த க்ளவுட் வாட்ச் லாக்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதான் ஆல்ரெடி சொன்னல, சென்ட்ரலைஸ்டு லாக்ஸ். இப்போ ஒரு உங்களோட லேம்டா அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா அதோட லாக்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த க்ளவுட் வாட்ச் லாக்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்ம கிளியராக கவர் பண்ண தான் போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் AWS சைன்அப், அதுக்கப்புறம் சர்வர்லெஸ் வந்து எப்படி உங்களோட லோக்கல் மெஷினில் வந்து, அதாவது உங்கள் லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப்பில் வந்து செட்டப் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.